பார்வை அப்படின்றது பிள்ளைகளுடைய ஒரு பார்வையும், அம்மாவுடைய ஒரு பார்வையும். இந்த 2 பார்வைகள் பார்க்கலாம். பிள்ளைகள் அப்படின்னும் போது அண்ணன், தங்கச்சி, அண்ணன், தம்பி, அக்கா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்புறம் அண்ணன், தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள்ல வரும். இது பிள்ளைகளுடைய பார்வைகள். இப்போ தாய் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். நம்மளை விட்டுட்டு இவங்க செய்கிறாங்க, நம்மளை விட்டுட்டு இவங்க தான் பண்ணுறாங்க, நம்மளோட இவங்க தான் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றது நம்மளுடைய கண்களின் பார்வையாக இருக்குது. சரி, தாயோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க 2 கண்கள் இருந்தாலும் அவங்களுடைய கண்கள் 2ஆக இருந்தாலும் பார்வை ஒன்று தான். அதுபோல தான் எல்லா பிள்ளைகளும் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளை தான், தன் பிள்ளைகள் தான் அப்படின்றது தான் அவங்க பார்க்குறாங்க. யாருக்கும் சுண்ணாம்பு வெண்ணெய் வச்சு பார்க்குறதில்ல, எல்லாருமே சரிசமமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம பிள்ளைகள் அதாவது என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் நல்லா செய்கிறாங்க, என்னை விட்டுட்டு இவங்களுக்கு நல்லா செய்கிறாங்க அப்படின்ற கண்ணோட்டம் நமக்கு வருது. ஸோ நமக்கு 2 கண்கள் இருந்தாலும் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலே தான் பார்வையாக இருக்குது. ஆனால் அம்மாவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்கள் இருந்தாலும் தன் பிள்ளைகள் அப்படின்றத சரிசமமாக பார்க்குறாங்க. நம்மளோட பார்வை தான் தவறாக இருக்குது. தாயோட பார்வை எப்போவுமே சரியானதாக இருக்குது. காரணம், நம்மளோட உறவு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த உறவுல வரும், தாயோட உறவு வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள்குடி உறவு வரும். ஸோ தொப்புள்குடி உறவுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிசமமாக தான் தெரியும். இப்போ ரத்த பந்தத்தில் வரனால தான் நமக்கு என்ன பண்ணுது, பிரச்சனை வருது, இப்போ சில போராட்டங்கள் வருது, நம்மளை விட்டுட்டு இவன் பெரியவனா நாம பெரியவனா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனையும் நமக்குள்ள வருது. ஸோ பார்வைகள் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம பார்க்குற பார்வைகளை தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நம்ம சரியாக பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருக்கும், நம்ம தவறான நோக்கத்தில் பார்த்தா எல்லாமே தவறான நோக்கமாக தான் இருக்கும். ஸோ தாய் வந்து எப்பவுமே குறை சொல்லாதீங்க, என்னை விட்டுட்டு இவங்க தான் நல்லா செய்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களும் தொப்புள்குடியில தான் வந்தீங்க, அவங்களும் தொப்புள்குடியில தான் வந்தாங்க. இந்த உலகமே எல்லாமே தொப்புள்குடியிலேருந்து வந்தது. ஸோ எல்லாருமே சரியான பார்வை தான் இருக்கிறோம். ஆனால் நாம பார்க்குற சுயநல பார்வை தான் அது தவறான பார்வையாக போயிடுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.